சென்னை தூத்துக்குடி இடையே 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் பேசலாம். ஜெயக்குமார், தற்போது பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியிலிருந்து ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. இந்த ரயிலில் எத்தனை பயணிகள் பயணிக்கிறார்கள்? அவர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? தூத்துக்குடியில கடந்த 17ஆம் தேதி மழை பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையிலும் 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் மிக கனமழையாக பதிவானது. 18ஆம் தேதி காலையில் தூத்துக்குடியே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து பேருந்து வசதிகள் மற்றும் ரயில் வசதிகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதனால இங்கிருந்து வெளியே செல்வதற்கோ உள்ளே வருவதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லாமல் தூத்துக்குடி மாநகரமே ஒரு தீவு போல் காட்சியளித்தது. இதனை அடுத்து நேற்று திருநெல்வேலியாக பேருந்தும் மதுரை வழித்தடத்தில் பேருந்தும் இயக்கப்பட்டது. காலையிலிருந்து 12 மணிக்கு மேல் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டது. இந்த நிலையிலும் சென்னையிலிருந்து வரக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மட்டும் இயக்காமல் இருந்தது. அது இப்ப சென்னையிலிருந்து மதுரை வரை இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் சென்னை முதல் தூத்துக்குடி முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இயங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி வரக்கூடிய பயணிகள் ரயிலில் வந்தனர். ரயிலில் தோராயமாக 50% மேற்பட்ட ரயில் பயணிகள் இன்று தூத்துக்குடி வந்தடைந்தனர். தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பகுதிகள் மற்றும் உடன்குடி போன்ற பகுதிகளுக்கு அதிகமான பயணிகள் வந்திருந்தார்கள். தங்கள் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. தற்போது வீடுகளில் ஓரளவு வெள்ளம் அடைந்திருந்தாலும் வீட்டிற்கு வெளியே அதிகமான தண்ணீர் இருந்து வருகிறது. இருந்தாலும் வீட்டிற்கு உள்ள எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பே ரயிலில் டிக்கெட் பதிவு செய்திருந்தாலும் மதுரை வரை வருமே ட்ரெயின் வரும் என கூறியதால் டிக்கெட்டை கேன்சல் செய்து சென்னையில இருந்ததாக கூறினர் பயணிகள். இதனை அடுத்து நேற்று மாலை ரயில்வேலிருந்து வந்த அறிவிப்பை தொடர்ந்து தூத்துக்குடி வரை ட்ரெயின் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பயணிகள் உடனடியாக டிக்கெட் எடுத்து இன்று காலை 6:15 மணி அளவில் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தடைந்த பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தங்கள் உறவினர்களை இன்று போய் பார்ப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். கடந்த 4 நாட்களாக தூத்துக்குடி பக்கமே வர முடியாத சூழ்நிலையில் இன்று தூத்துக்குடி தங்களது சொந்த மண்ணான தூத்துக்குடிக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்திருக்கிறார். ஜெயக்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழை வடிய தொடங்கியிருக்கிற சூழலில் மீண்டும் ரயில் சேவையானது தொடங்கியிருக்கிறது. அது குறித்து பயணிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி தான். நாங்கள் டெல்லியிலேருந்து வரோம். அப்போ ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து இங்கே நேற்று ஈவினிங் மெசேஜ் வந்திருந்துச்சு. அதாவது தூத்துக்குடி வரைக்குமே ட்ரெயின் போயிடணும். அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 19ஆம் தேதி டிக்கெட் எடுத்தோம். ட்ரெயின் கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க. நான் தக்கல்ல டிக்கெட் எடுத்து இன்றைக்கி தூத்துக்குடி சேர்ந்துருக்கிறேன். எங்கள் ஊர் சொந்த ஊர் பேட்மா நகரம். சுற்றி வெள்ளமாக இருக்குது. நேற்று காலையில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது மாதிரி தூத்துக்குடி டு திருநெல்வேலி பஸ்ஸு விட்டுருக்கோன்னாங்க. அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். குளத்தில் போய் இறங்கி அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகணும், சொந்த ஊருக்கு போகணும். அங்கே அம்மானியா நகர் எங்கள் ஊர், சொந்த ஊர். அங்கே போய் நிலவரத்தை பார்க்கணும். ஆனால் சுற்றி தண்ணி நிற்கிறதா தான் சொல்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.